உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பிடாரா, நீ ராணிக்கு உதவி செய்ய போக மாட்ட, என் கையால சாகதான் போற. சித்தப்பா, இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்க உச்சக்கட்ட ஆச்சரியமாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு. இங்க இச்சாதாரி இறங்கி ஒரு கலக்குது தமன்னா. ஆமா தமன்னா, நீ இச்சாதாரியா இல்ல உண்மையான தமன்னாவா? சித்தப்பா, அமைதியா இருங்க. நம்ப முடியல தமன்னா. சரி சரி. ஐயோ, பிடாரனை வேற கூட்டிட்டு போகணுமே. ஐயா, இதுல இருந்து சுற்ற தண்ணீர் தான் சந்திரகாந்த கல் நீரா? யோ, இங்க பாரியா, மகுடி எடுக்கிறது, பாம்பாட்டிய பாக்குறது இதெல்லாம் சாதாரண விஷயமே இல்ல. இதுக்கெல்லாம் அந்த பாம்பாட்டி சித்தரோட ஆசீர்வாதம் கிடைக்கணும். அப்பதான் இதெல்லாம் நடக்கும். சரி சரி, அந்த சந்திரகாந்த கல்லு. யோ, அங்க ஒரு கல்லு அந்தரத்துல தொங்கும். அதுல இருந்து வர தண்ணிய எடுத்துன்னு வந்து ஆதிசேஷனுக்கு அபிஷேகம் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த தண்ணிய தெளிச்சுதான் இந்த இச்சாதாரிய கட்டுப்படுத்த முடியும். சரி சரி. என்னவோ தலைய ஆட்டிட்டு நீ தப்பா ஏதாவது பண்ண, நீ வீட்டுக்கு திரும்ப சொல்ல யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த இச்சாதாரி எங்க எல்லாரையும் கூண்டோட கைலாசம் போக வச்சிரும். அதுவும் என்னை விட செம்மையா கேம் ஆடும். ஐயோ, நீ வேற. சரி, நான் வரேன். யோ, அக்காவையும் கும்பிட்டு போயா? நான் போற காரியம் நல்லபடியா முடியணும் மம்மி. ராணி என்ன பண்றான்னு எனக்கு முழுசா தெரியல. ஆனா ராணி இறங்கி அந்த இச்சாதாரி கூட சரிக்கு சமமா போட்டி போட்டுட்டு இருக்கா. இதுல அவ ஜெயிக்கணும். அதுக்கு நீயும் அவளுக்கு துணையா இருக்கணும். அப்பாடா, ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டோம். என்ன தம்பி, தாகம் தீந்துருச்சா? சித்தர் தரிசனம் சிம்மு சொப்பனம்னு சொல்லுவாங்க. இது எனக்கு எப்படி கிடைச்சதுன்னே தெரியல. பல பேர் சித்தரை பார்க்கணுங்கிறதுக்காக காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்கெல்லாம் கூட இன்னும் பார்க்கலன்னு தான் சொல்றாங்க. ஆனா நான் சாமியவே பெருசா நம்பாதவன். எனக்கு உங்க தரிசனம் கிடைச்சிருக்கு. தம்பி, இதுல சாமியை நம்புறவங்க நம்பாதவங்கன்னு கணக்கு இல்ல. யாரும் அறத்தோட நடந்துக்கிறாங்கன்றதுதான் முக்கியம். அது உன்கிட்ட இருக்கு. அதனாலதான் உன் முன்னால நான் நிக்கிறேன். சரி சரி, சீக்கிரம் கிளம்பு. அங்க உன் பொஞ்சாதி அந்த இச்சாதாரி கிட்ட பெரிய பெரிய சித்து விளையாட்டெல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கா. அதுவும் விளையாடிக்கிட்டு இருக்கு. இங்க மட்டும்தான் அதோட சித்து விளையாட்டு பலிக்காது. இல்லைன்னா அது இங்கேயே உன்னை தேடி வந்திருக்கும். ஆனா நீ அந்த எல்லை தாண்டினதும் அது எந்த ரூபத்துல வேணாலும் வந்து உனக்கு இடைஞ்சல் கொடுக்க பார்க்கும். ஆமா சாமி, அதையும் ராணி சொன்னா. இந்தா, இதுவும் என் திருவிளையாடல்ல ஒண்ணு. சித்திரசாமி, இது என்ன? இது நீ வச்சிருக்க கருவியை விட நல்லாவே வேலை செய்யும். இல்ல, புரியல. நீ இந்த காட்டை விட்டு போற வரைக்கும் நீ நினைச்ச இடத்துக்கு போகணும்னா அந்த இடத்த மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த வேற கையில வச்சுக்கிட்டு திசை காட்டுன்னு சொன்னா போதும். அந்த வேரே உனக்கு திசை காட்டும். இந்த வேறு திசை காட்டும் வேறு. திசை காட்டி வேறா? இது அபூர்வமான வேறு. இது சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது. அப்புறம் அந்த பிடாரனை கூட பாத்துடலாம். ரொம்ப நன்றி சாமி. ஏம்மா, என்னம்மா நீங்க இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க?
என்னை நீங்க கட்டாயப்படுத்த வேண்டியதெல்லாம் இல்ல. மகுடி ஊதணும்னு கூப்பிட்டாவே நான் வந்துருவேன். ஆனா உங்க வீட்டுக்கு நான் வர்றதுக்கு பைரவர் எனக்கு உத்தரவு கொடுக்கலையம்மா. அதனாலதாம்மா நான் தயங்குறேன். தர்ஷினி, போன ராணி கிட்ட கொடு. அண்ணி சொல்லியா? ராணி, அவர் நம்மள நம்ப மாட்டேங்கிறாரு. இப்ப என்ன ராணி பண்றது? ஐயா, உங்களை எது தடுக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் சொல்றது சத்தியம். நான் கும்பிடுற சிவன் மேல சத்தியமா இந்த காரியத்தை நாங்க எந்தவித அறத்தையும் மீறி செய்யல. சிவனோட ஆசீர்வாதத்தாலையும் அவரோட வழிகாட்டுதலையும் தான் இது நடக்குது. நான் சொல்றத நம்புங்கய்யா. ப்ளீஸ். இறைவா போட்டு, கால பைரவரே போட்டு. சரி, நான் வரேன். சரிங்கய்யா. சரி ராணி, நான் வச்சிடுறேன். என்னம்மா என்னாச்சு? அவர் வரேன்னு ஒத்துக்கினாரு பாட்டி. இங்கே இருங்க, வரேன். சரிங்கய்யா. என்ன தவறா எடுத்துக்காத ஐயா பைரவரே. உன் உத்தரவு இல்லாம நான் எங்கேயுமே போக மாட்டேன். ஆனா அந்த குடும்பத்தோட கஷ்டத்தை கேட்கும்போது பல உயிர்கள் ஊசலாடிக்கிட்டு இருக்குது. அதுல ஒரு பொண்ணு கர்ப்பமா வேற இருக்கா. பிறக்கிற சிசு என்ன பாவம் பண்ணிச்சு? அதான் அதை காப்பாத்தவாது நான் போயிட்டு வரேன்யா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரியா. பைரவா, என்ன பைரவா இது? நீ வேண்டான்னு சொல்லி நான் போறது தப்புன்னு சொல்றியா? சரி, நான் அந்த தம்பி கிட்ட போய் வரலன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். வாங்கய்யா. ஐயா, போலாங்க. தம்பி, தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு என்னமோ இது சரியா படல. நான் உங்க கூட வரல தம்பி. என்னங்கய்யா, என் பொண்டாட்டிக்கிட்ட வரேன்னு சொல்லிட்டு இப்ப வரலன்னு சொல்றீங்க? இங்க பாருங்க தம்பி, என் பைரவர் வேண்டான்னு சொல்லியும் உன் பொண்டாட்டி உன் தங்கச்சி எல்லாரும் கெஞ்சி கேட்டதுனால தான் நான் வரேன்னு சொன்னேன். நான் கிளம்பும்போது என்னை ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது. நான் வரல சாமி. விடார்னு எப்படியாவது ஏமாத்தி கூட்டிட்டு போக நினைச்சா நான் நினைச்சது நடக்க மாட்டேங்குத. சரிங்கய்யா, நீங்க வர வேண்டாம். என் பொண்டாட்டியோட தலையில அந்த பரமேஸ்வரன் என்ன எழுதியிருக்கானோ அதுவே நடக்கட்டும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.